இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வீரா மாறன் டைவர்ஸ் பேப்பரு எல்லாரும் வீராவும் மாறனும் ஒத்துமையா வாழறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரும் டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிருக்காங்களா? இது புது கதையால இருக்கு. அப்போ டைவர்ஸ் பண்ற அளவுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை. சும்மா ஊருக்கு தான் ஒன்னா வாழற மாதிரி நடிக்கிறாங்களா? அடடடடா, நம்ம ஒண்ணு தேட வந்தா நமக்கு ஒண்ணு கிடைக்குதே. இந்த குடும்பத்து மேல இருக்கிற கோவத்துக்கு இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு தேவைப்படும். பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாள் இத வச்சு கலவரத்தை உருவாக்கலாம். என் போன் கிடைக்கலையே, வேற எங்கயாவது தேடி பாப்போம். என்ன நாங்க இல்லாதப்ப எங்க ரூமுக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு போற? இல்ல மச்சான், வீராக்காவை தேடி வந்தேன். ஏன் பொண்டாட்டியவா? எதுக்கு? அது வீராக்கா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். வீரா கிட்ட விஷயம்? நீ அவளைத்தான் நீங்க எதிரியா பாக்குறீங்களே, அவங்கள்ட்ட என்ன பேச போறீங்க? எனக்கு இந்த வீட்ல யாருமே எதிரி இல்ல மச்சான். யாருமே எதிரி இல்ல? ஆமா, மத்தவங்க என்ன எதிரியா பாக்குறாங்க. அது சித்தி சமைக்க சொன்னாங்க. அதே என்ன சமைக்கலான்னு அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்டலான்னு தேடி வந்த மச்சான். எங்கப்பா சமையல் ராணி நீங்க, சமையலுக்கு டிப்ஸ் கேட்க நீங்க ஏன் பொண்டாட்டி தேடுறீங்க? சொன்னோட நம்புற மாதிரி இருக்கு. இப்படிதான் பேசணும். ஆமா, கிடைச்சதா கிடைக்கலையா? என்னது? இல்ல நீ தேடி வந்தது கிடைச்சதா? நான் அக்காவை தானே தேடி வந்தேன். அக்கா ரூம்ல இல்ல. ஓ இல்ல இல்ல, சரி போ போ போ. வந்தாங்கன்னா மறக்காம நீ வந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரி மச்சான். இவ 100% தப்பு பண்றவளா இருந்தா 5 என்றதுக்குள்ள நம்மளை திரும்பி பாப்பா. 1 2 3 4 கன்ஃபார்ம்டு. என்ன விஜி? போ. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் ஏதோ ஒரு ஆதாரம் கிடைக்கட்டும். இருக்கு. ஆனா நீ மாறவே இல்லை. எப்படிங்க மாற முடியும்? உங்களுக்கு இதே மாதிரி ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சிய 2ஆம் தாரமா ஒருத்தைய கெடுத்தவனுக்கு கட்டி வச்சா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதுக்கு நான் எந்த வகையிலும் காரணம் இல்லையே கண்மணி. என் அப்பா என் அத்தன்னு யாருமே காரணம் இல்லையே. மாற செஞ்சா வீரா கூட இருந்திருக்கா. ஆனாலுமே அதுக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்குன்னு இந்த பிரச்சனை முடியும் போதுதான் தெரியும். ஆனா நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு உன்னோட கோவத்தை வளர்த்துட்டு இருக்க. இது கோவமானு எனக்கு தெரியல கண்மணி. இந்த கோவம் உன் மனசுக்குள்ள பெரிய பகையா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த பகை என் குடும்பத்தை அழிச்சிருமோன்னு பயமா இருக்கு. ஆனா நீ ரொம்ப நல்லவ கண்மணி. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். மத்தவங்க உன்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அதை பத்திலாம் நான் எப்பவும் கவலைப்பட்டதில்லை.
நல்ல குணத்தோட நல்லவளாவே இரு. உன்னை நேசிக்க இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தயாரா இருக்கும். எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடு. எங்க என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா கண்மணி, என்னைக்காவது பேசித்தானே ஆகணும். அது இன்னைக்கா இருக்கட்டுமே. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துக்கிட்டு உன் கூட வாழ நான் தயாரா இருக்கேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு கண்மணி. எங்க கண்மணி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் குடும்பத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது தெரியாம நடந்தது. நாங்க எதுவும் திட்டம் போட்டு பண்ணல. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உனக்கு கெட்டது பண்ணிருக்காங்களா? நீ என்ன தப்பு பண்ணாலும் என் தம்பியா இருக்கட்டும், எங்க அப்பாவா இருக்கட்டும், எல்லாரும் உன் பக்கம் தான் நின்னாங்க. அப்படி இருக்கும்போது பதிலுக்கு நீ கொஞ்சமாவது இறங்கி வரணும்ல. சாம், இந்த நம்பருக்கு நம்மளே கால் பண்ணி பேசிடலாமா? அவங்களே கால் பண்ணிட்டாங்க. ஏடி, எத்தனை தடவை கால் பண்றது? போனே எடுக்க மாட்டேங்கிற. போன வேலை முடிஞ்சுச்சா இல்லையா? எல்லாம் நம்மளோட பிளான் பண்ணி தானே நடக்குது. இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படியே இருப்ப? நானும் உனக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த தகவலுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னடி பண்ணிட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, பண்ணுடா, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். The number you have dialed is currently busy. Please try again later. The subscriber you are calling is switched off. Please try after some time. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன பிளான் பண்ணாங்க? அவங்க அம்மா நிஜமாக உயிரோட தான் இருக்காங்களா? இல்லை இது வேற யாரோவா? இது ஒன்றும் சரி வர்ற மாதிரி இல்லை. அவளையே ட்ராப் பண்ணி கேட்டுற வேண்டியதான். இன்னைக்கு ஏய் மர ஒரு நிமிஷம் என் கூட வா. வான்னு சொல்றேன்ல. அவள்கிட்ட ஒரு விஷயம் ஷூ கேட்கணும். வாங்குறல. வீரா, இன்னும் கொஞ்சம் பேசணும்டா. வா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் சொன்னா கேளு. வா. வீரா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ கிளம்பு, நான் வரம்போ. ஏய் வா.